ரமலான் அல்லாத ஏனைய மற்ற காலங்களினுடைய நோன்பா இருந்தால் அது நோன்பு, நான் நோன்பாளி, நான் நோன்பு வைக்க போறேன் என்கிற முடிவை காலையில கூட எடுக்கலாம். கடமையல்லாத நோன்பை காலையில கூட முடிவு செய்யலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அப்படியான சம்பவங்கள்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல வருவாங்க. வந்து கேட்பாங்க, யா ஆயிஷா ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்களுக்கு எதுவும் உணவு இருக்கா, சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஆயிஷா அவங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க, யார சொல்லலாமா இந்த நாஷியும், இல்லையே சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹ் ஃபஇனி சாயிமுன், சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லைன்னா அப்ப நான் நோன்பா இருந்துக்கிறேன். இவ்வளவு நேரம் ஒன்னும் சாப்பிடாம இருந்துட்டோம், தாகத்தோடு இருந்துட்டோம், பசியோடு இருந்துட்டோம், சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப நோன்புன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நோன்பாளியாக இருந்து கொண்டு அதை நன்மை ஆக்கிக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணிக்குவாங்க. இது எப்போது செய்யலாம் என்றால், கடமை அல்லாத நோன்பாக இருந்தால் நம்ம நோன்பு நோக்க போகிறோம் என்கிற முடிவை எப்பனாலும் செய்யலாம். பகல்ல கூட செய்யலாம். அது எப்போ சாப்பிடாம இருக்கணும். காலையில இருந்து அந்த நோன்புக்குரிய துவக்க நேரத்திலிருந்து சாப்பிடாம குடிக்காம நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நோன்பினுடைய ஒழுங்குகளை சரியாக கடைபிடிப்பீர்களே ஆனால் எப்போது வேண்டுமானாலும் நோன்புன்னு முடிவு பண்ணலாம். ஒருத்தர் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஒரு சுப்புலாம் தொழுதுட்டு ஒரு 2 மணிக்கு எழுந்திருக்கிறார். லுகர் நேரத்தில் எழுந்திருக்கிறார். எழுந்து லுகர் தொழுது பார்க்கிறார், 2 மணி வரையும் ஒன்னும் சாப்பிடல, குடிக்கல. அப்படி நோன்பா இருந்துருவோமே, இந்த 5, 6 மணிக்கு 6:30 மணிக்கு 6:15 நோன்பு திறந்துருவாங்க. அப்போ இது நன்மையா போயிடும் அப்படின்னு சொல்லி நோன்பாக ஒருவர் இருப்பாரே ஆனால், நோன்பாளி என்று தன்னை முடிவு செய்து கொள்வாரே ஆனால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. கடமை அல்லாத நோன்பை காலையில் வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம். அவர் எப்போது அவர் அந்த ஒழுங்குமுறையை கடைபிடித்து இருப்பாரே ஆனால் அவர் எப்போது வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம். சாப்பிட்டுக்கிட்டு காலையில டீ குடிச்சிருப்பாரு, கடையில போய் சில தின்பண்டங்களை எல்லாம் சாப்பிட்டு இப்ப நம்ம நோன்பா இருந்துக்குவோம், அது கிடையாது. அது நோன்பல்ல. நோன்புக்குரிய ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து காலையில் வேண்டுமானால் கூட அவர் நோன்புன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஆனா ரமலான் மாத நோன்பை பொறுத்தவரையிலையும் நம்ம நோன்பு வைக்க போகிறோமா இல்லையா என்பதை இரவுலையே முடிவு பண்ணிடணும். ரமலான் நோன்புக்கு ரசூலுல்லாஹ் அப்படிதான் சட்டம் சொல்லி தராங்க. கடமை அல்லாத நோன்புக்கு ஒரு சட்டம், கடமையான நோன்புக்கு ரமலான் மாத நோன்புக்கு ரசூலுல்லாஹ் என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, மல்லம் யுபையித்து சியாம, எவர் ஒருவர் இரவுலையே நோன்பு வைக்க போறோம்னு முடிவு பண்ணலையோ ஃபலா சியாம லஹு, அவர் நோன்பு வச்சவர் ஆக மாட்டாரு. காலையில் வரையிலையும் நோன்பு வைக்கிறதா வேண்டாமான்னு இருக்கிறாரு. சுபு பாங்கு சொல்லியாச்சு நீங்க, அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. காலையில 9 மணி 8 மணிக்கெல்லாம் நான் நோன்பாளின்னு சொல்லி முடிவு பண்ணிட முடியாது. இரவு தூங்க செல்வதற்கு முன்பே இரவுலையே அவர் நோன்புங்கிறத முடிவு பண்ணியிருக்கணும். தூங்க செல்வதுன்னா என்ன, இரவுலை சுபுக்கு பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே நான் நோன்பு வைக்க போறோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிடணும். இதுவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். ஏன்னா சில பேர் இந்த சுபு பாங்கு சொல்ற வரையிலையும் குழப்பத்திலே இருக்கிறது. இப்ப பயணத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க, இப்ப நோன்பு வைக்கவா வேண்டாமா, எது வரையிலையும் காலையில 9 மணி ஆயிருக்கும். சாப்பிடாம இருப்பாரு, குடிக்காம இருப்பாரு, நோன்புக்குரிய ஒழுங்குமுறைகளை எல்லாம் கடைபிடிச்சிருப்பாரு. மணி 9, காலையில 9 மணி ஆயிருக்கும். நோன்பு வைக்கவா வேண்டாமா, இது ரமலானுக்கு செய்ய இயலாது. கடமையான நோன்புக்கு இப்படி முடிவு எடுக்க முடியாது. கடமையல்லாத நோன்பாக இருந்தால் நான் நோன்பு வைக்கிறேன் என்பதை எந்த நேரத்திலையும் முடிவு பண்ணிக்கலாம், அதனுடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடித்திருக்கும் போது. கடமையான ரமலான் மாத நோன்பிற்கு அவர் நோன்பு நோக்க போகிறாரா இல்லையா என்பதை இரவிலேயே முடிவு செய்திருக்க வேண்டும். அதாவது சுபுவுடைய பாங்கிற்கு முன்பாகவே அவர் முடிவு செய்திருக்க வேண்டும். இதையும் கவனத்தில் கொள்ளணும்.